அவங்க கவரை பார்த்தனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. நாங்கள் ஜூடியோக்கு தான் போனேன். எல்லாருமே ஜூடியோ ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்களே கேட்கலாம். ஆனால் கடைசி நிமிஷத்துல இது எடுத்து வந்துச்சு. பட் இது ஒருத்தவங்க போட்டுங்க. ஆமாம் ஜூடியோ ஆமா ஒட்டிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குதுமா. ஏனே தெரியல. இது ஈரமா இருக்கு. கரெக்டாக 3 2 1 ஸ்டார்ட். ஹாய் ஹாய் யாருக்கு ஹாய் யாருமா ஹாய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டே. இந்தா வச்சுக்கோ. சண்டே விளாக் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் சண்டே விளாக் வந்து காலையிலேயே கொஞ்சோண்டு எடுத்துட்டு அப்படியே முடிச்சுக்கிட்டாங்க. ஒரு 50 நிமிஷம் எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போனால், வீடியோக்குள்ள போகிறதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க வாழ்க்கையிலேயே இரண்டாவது முறை, முதல் முறை போயிட்டு டெஸ்டிங், இரண்டாவது முறை போயிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங். பெரிய ஷாப்பிங். அவங்க கவரை பார்த்தனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. நாங்க ஜூடியோக்கு தான் போனேன். எல்லாருமே ஸ்டூடியோக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சரி ஓகே ஒரு டைம் போகலான்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு அங்க நல்லா இருக்கும் அப்படிங்கறனால சொன்னாங்க. ட்ரெண்ட்ஸ் அன்லிமிட்டட் கம்பேர் பண்ணும்போது ஜூடியோ கம்மியா இருக்கும். இப்போ வந்து நான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா காட்டுவேன். அவங்க ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது யாரு? நிரு மேடம். எஸ். ராகு. மேக்ஸி அது இல்ல, இது ஒரு ஷார்ட் குர்த்தி. இது வந்து 700. 700. 700 ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மிங்க. நாங்க எல்லாமே அப்படிதாங்க இருக்கு. 700 ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மி, 400 ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மி, 1 ரூபாய்க்கு ஒரு ரூபா கம்மிலாம் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எலாஸ்டிக் பின்னாடி நாட்டு. இல்ல எதுமே இல்ல, கரெக்ட்டா இருக்கு. சும்மா நட்ஸ். பின்னாடி எலாஸ்டிக் இருக்கு. அது கூட தெரியல. ட்ரெஸ் போட்டு முன்னாடி வந்து நாட் இருக்கு. இப்படி தொங்கும். கிணிமினி யம்மா அது எனக்கு இல்ல. அப்படி போகும். இது இவங்களுக்கு. இதுதான் இந்த Dress செம்ம சூப்பரா இருந்துச்சு. இந்த சின்னப்பா உடம்பு கட்சி இந்த Dress ரக்ஷுக்கு அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. நானே சொல்றேன் அப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஏன் செம்ம சூப்பரா இருந்துச்சு இந்த Dress. நான் தான் இந்த Dress எடுத்து கொடுத்தேன். இது போய் போடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் தான் தெரியும் இது இப்படி போட்டு நான் தான் அதை போய் பாஸ் பண்ணிட்டு வா. பேசிட்டு கட் பண்ணிட்டு வா. ஹலோ தங்கம், பிஸியா ஃப்ரீயா? ஃபோன் வந்துச்சா தங்கம்? முடிக்க அந்த அப்படியே சொல்லிருக்கணும். வாங்கடா வாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த Dress நம்ம ரக்ஷுக்கு இது நான் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. நேராக போய் எடுத்து கொடுத்தேன். நானே இது வந்துட்டு நல்லா இருக்காதுன்னு நான் நினைச்சேன். சீரியஸா நினைச்சேன். ஆனா போட்டதுக்கப்புறம் சும்மா செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா இது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வேர் பண்ணுவாங்க. அவ்வளோ சூப்பரா அவ்வளோ ப்ரிட்டியா இருந்துச்சு. சீரியஸா சொல்றேன். பசங்க இதெல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றாங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு. அவங்களே கேட்கலாம். கேளுங்க. சாரி சொல்லுங்க. மற்ற ட்ரெஸ் எல்லாம் ரக்ஷு, இது நான் வந்து ரக்ஷுட்டோட டிராபா சொல்லுவேன். மற்ற ட்ரெஸ் எல்லாம் ரக்ஷு வந்துட்டு இப்படி இங்கதான் இருக்கு எல்லாமே. ஆனா இந்த ட்ரெஸ்ல பொண்ணா மாறுறாங்களாமா. பட் ஆனால் அது ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையாலுமே சொல்கிறேன். எனக்கு நான் அப்போல்லாம் போய் ஸ்டூடியோவில் எடுக்கணும் அப்படிலாம் யோசிக்கல. பட் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. கிட்ஸு செக்ஷன் குழந்தைங்க 7லேருந்து 8 7லேருந்து அம்மா கரெக்டா திருப்பதுக்கா 7லேருந்து 11 வயசு 8 வயசு 6லேருந்து 7 தான் எடுத்தா. அது வந்து கொஞ்சம் சின்னதா இது வந்து 500 ரூபா, 499 ரூபா. இதுல இன்னொரு ஒயிட் பார்த்தோம். ஒயிட் ஜம்முன்னு இருந்துச்சு. பட் போட்டா எல்லாம் உலகமே தெரியுது. ஸோ அதனால இது நல்லா இருக்கு. இது ஜீனுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா லீனா இருக்காங்க, அதான் விஷயம்.
ஆனால் நான் இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு சத்தியமாக அழுத நான் வந்துட்டு ட்ரையல் ரூமில். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால இது வந்து ஆஃப் ஹேண்டில் இவங்களுக்கு டாப் ஹேண்ட் போட்டாலே அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. குழந்தை ஆமாம். அதுக்கப்புறம் இந்த டிஷர்ட் எடுத்தேன். அக்காக்கு இப்படி போடணும், இப்படி போடணும். இது இதுக்கு நெக் ஃபுல்லா தான் இருக்கு. இது அது அந்த மாதிரி டிஷர்ட்னா நெக் ப்ராடா இருக்கும், நம்ம அப்படி போட முடியாது. நெக் ஃபுல். இதுமே பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு அவங்களுக்கு. இது நல்லா அப்படிதான் இருந்தேன். எனக்கும் பிடிக்கும் டிஷர்ட்டை பொறுத்த வரைக்கும். இன்னொரு Black கலர் எடுத்தேன், செமையா இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு. எனக்கு அதை விடவும் மனசு இல்ல, பட் எடுத்துட்டு வரவும் மனசு இல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா 400. கடைசியா ஃபர்ஸ்ட் ரெண்டு செலக்ட் பண்ண எதுவுமே எடுத்துட்டு வரல. நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் ட்ரையல் பார்த்துட்டோம். நாங்கள் இன்னைக்கு ஜீன் தான் போட்டுருந்தோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் வேண்டாம்னு யோசிச்ச உடனே ஒரு சிஸ்டர் போட்டு வந்துருந்தாங்க இந்த டாப். ஃபர்ஸ்ட் போன உடனே அம்மா பார்த்த ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் இதுதான். பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சரி வேண்டாம் நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இதான் பார்த்துச்சு. பார்த்துட்டு வேண்டாம், ஆனா கடைசி நிமிஷத்துல இது எடுத்து வந்துச்சு. பட் இது ஒருத்தவங்க போட்டு வந்து காமிச்சாங்க ட்ரையல் ரூம்ல, அவங்க ஃபேமிலிக்கு சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஆஹா, நம்ம ஜீன்ஸ் வேற தொட இவ்வளோ பெருசு. அதுக்குதான் எங்க அம்மா உட்காந்து தொடைக்கும் வயிறுக்கும் தான் எங்க அம்மா ஃபீல் பண்ணுச்சு அன்னைக்கு. அப்படியே அது வந்து நான் ஃபர்ஸ்ட் எல் சைஸ் எடுத்து போட்டேன், கரெக்டா இருந்துச்சு. இப்போ இடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் லூஸா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா தண்ணியில வாஷ் பண்ணும்போது லைட்டா சுருக்கம் வந்துச்சுன்னா ஃபிட்டா இருக்கும், அசிங்கமா இருக்கும். அப்படிங்கிறனால எக்ஸல் பார்த்தா எக்ஸல் 2 பீஸ் தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு. அதனால வந்து டபுள் எக்ஸல் எடுத்து பார்த்தா 2 ஒரே அளவு வந்துச்சு. இதை எடுத்துட்டேன். என்ன இது மட்டும் லைட்டாக இறங்கின மாதிரி இருக்கு, கொஞ்சம் லூஸாக இருக்கு. பட் ஆனால் இதை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பேர் பண்ண அதே பிளாக் பேண்ட் எடுத்துக்கிட்டேன். ஒரு எனக்கு இதான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இந்த தொப்பையும் இந்த தொப்பு வந்து உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப எனக்கு இருக்குது இந்த தொப்பை. ஆனால் எனக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு நிறைய என் உடம்புல வந்து நான் வந்து சேஞ்சஸ் பண்ணேன். பட் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு இருந்துச்சு, நான் அப்படி சொல்ல மாட்டேன், அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது வந்து 600 ரூபா. ஆனால் இது வந்து 500. இது எனக்கு இந்த ஒரு செட் 500 600 என்னது 700 என்னது 1000 700 500 1200 கரெக்டா வந்து 1000 1200 என்னது 1100. அப்புறம் இந்த ஸ்லிப்பர் இவங்க கேட்டுட்டே இருந்தாங்க. இது வந்து 400. இது அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். இவங்களுக்கு ஸ்லிப்பர் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, அதனால அவங்களுக்கு எடுக்கலாம் பண்ணி. ஏன் இதுக்கு நான் தான் திட்டு வாங்க போறேன். நான் எப்பவுமே மேபிளோட ஐலைனர் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஸ்லிப்பர் யூஸ் பண்ணதே இல்லை. மேக்ஸிக்கு சரி விடு சொல்ல. நான் அம்மாக்கு வந்துட்டு சரி இது கிராஸ் எடுத்தானே நான் சிரிப்பு வந்துச்சு, அதுக்கு சிரிச்சேன். அதனால இதை எடுத்திருக்கேன். இதுதான் நாளைக்கு போட்டுட்டு சுத்த போறேன். நல்லா இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். எங்க அம்மா ரொம்ப கீழே குனிய வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜூடியோல வந்துட்டு ஐலைனர்னு நான் மேபிள் அடுத்து வாங்கினேன். அப்படின்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா 400 ரூபா. நல்லா இருந்துச்சு, சரின்னு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இது லிக்விடா இருக்குமான்னு சொல்லிட்டு 38 தான் நான் வந்து எடுத்தேன். ஆனா லிக்விட் 38 தான் எடுத்தேன். கொஞ்சம் ஃபிட்டா இருந்துச்சு, அதனால 40 எடுத்தேன். 37. அப்புறம் நான் இதை எடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோவில் இதுதான் 404 rupees 3 rupees. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஷாப்பிங். நகை வெட்டினதுக்கு கார்டு நல்லா இருக்கு. ஸோ இதில் வந்து எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் சொன்னீங்க அம்மா பாப்பாங்களுக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுங்க, வெஸ்டர்ன் வாங்கி கொடுங்கன்ட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். இதில் எது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வேற எங்கே எடுக்கலாம்னு சொல்லுங்கள். ஆமாம், இந்த கலெக்ஷன் கம்மியாக இருக்கு. ஆமாம், ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதெல்லாம் போய் கிட்ஸில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. சரி பார்ப்போம். சரி ஓகே, முடிச்சு விடு. சரி ஓகே, இதாங்க நம்ம வந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது நாங்கள் வந்து மூணாரில் இருப்போம்னு நினைக்கிறேன்.
மூணாவது தானே? புரியல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். டாடா பை பை. கட் பண்ணு. கட் பண்ணி